திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிஐஜி வருண்குமார் குறித்த அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், கூடுதல் விவரங்கள். அருணேஷ், அதாவது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்ததன் காரணமாகத்தான் இது குறித்து வருண்குமார் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். இந்த புகாரின் அடிப்படையில் சீமான் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியது தொடர்பாக விளக்கம் கேட்டு திருச்சி டிஐஜி வருண்குமார் சார்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வருண்குமார் சார்பில் வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் என்பவர் திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் விசாரணை 3 முறை ஏற்கனவே நடைபெற்றுள்ளது. கடந்த 3 முறையுமே சீமான் அவர்கள் நேரடியாக ஆஜராகவில்லை என்பது அறிந்த விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று திங்கட்கிழமையும் ஆஜராகவில்லை. ஆனால் 4வது முறையாக சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அப்படி இல்லை என்றால் பிடிவாரண்ட் பிடிக்கப்படும் என்று கூட தெரிவிக்கப்பட்டிருந்தது, உத்தரவு கூட தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இருப்பினும் நேற்று எதற்காக ஆஜராகவில்லை என்பது குறித்து சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் அவரிடம் முன்வைத்ததை அடுத்து இன்று, அதாவது 4வது முறையாக இன்று அவர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்ததான். இந்நிலையில் சீமான் அவர்கள் இன்று ஆஜராகிறார். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இன்று ஆஜராக வேண்டும் என்ற நீதிபதி விஜயா அவர்கள் உத்தரவின் பேரில் இன்று காலை சீமான் அவர்கள் ஆஜராகியிருக்கிறார். தற்போது நீதிமன்றத்திற்கு உள்ளே நீதிபதி அழைப்பதற்கு முன்பாகவே சீமான் உள்ளே நுழைந்ததால் தான் சற்று நேரத்தில் உங்களை அழைக்கவில்லை, நான் சிறிது நேரம் கழித்து அழைக்கிறேன் என்று ஏற்கனவே சீமான் அவர்களை வெளியே அனுப்பினார். தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து பிறகு சீமான் பெயர் கூறி அழைத்து மீண்டும் உள்ளே அழைக்கப்பட்டது. மேலும் வருண்குமார் தரப்பில் தாக்கல் செய்த ஆதாரங்களை தங்களுக்கு தர வேண்டும் என்று சீமான் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டதை அடுத்து 6 ஆதாரங்களை அரை மணி நேரத்துக்குள் சீமானிடம் ஒப்படைக்க வேண்டும் என நீதிபதி விஜயா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஆதாரங்களை பெற்றுக்கொண்ட பிறகு கையெழுத்திட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். பென்டிரைவ் உள்ளிட்ட அனுப்பப்பட்ட சம்மன் உள்ளிட்டவைகளை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவிக்கிறார். மேலும் இந்த மாதம் 29ஆம் தேதி மீண்டும் சீமான் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.